ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஃபுட் இது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். புதினா கொத்தமல்லியை இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண புதினா கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு ஓட்டை ஓட்டி குறைன்னு எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது காரத்துக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை. அடுப்பில் வானல் வச்சு ஆயில் சேர்த்துட்டு சூடு ஏறினதும் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு பொரிய விடுங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது கூட பட்டை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்துக்கலாம். போட்ட உடனே கருகிடும், அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த புதினா கொத்தமல்லியை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வதக்கக்கூடாது, பச்சை கலர் போகக்கூடாது. போயிட்டுனா அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ இதை போட்டு நீங்கள் லேஸ் 2 பெரட்டி லைட்டாக கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தான் கொதி வருது. தண்ணிலாம் போட வேணாம். நம்ம அந்த புதினா கொத்தமல்லியில் இருக்கிற அந்த க்ளீன் பண்ணிவிட்டு போடுறோம் இல்லைங்களா, புழிஞ்சிட்டு, அதில் உள்ள வாட்டரே மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டினோன்னே இந்த மாதிரி பதத்துக்கு வரும். ஸோ ரொம்ப நைஸாக்குனா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. குறைப்பாக அரைஞ்சாலே போதும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் இதுக்கு தேவையில்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான முறையில் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் இந்த மெத்தடில் தான் புதினா கொத்தமல்லி சாதம் செய்வேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பொருளும் போட தேவையில்லை. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வத்தல் இந்த மாதிரி ஐட்டம் தொட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆற விட்டதும் இது கூட கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அந்த உளுத்தம்பருப்பு நம்ம சாதம் சாப்பிடக்குள்ளே வாயில் மாட்டும் இல்லைங்களா, அது பெருங்காய வாசனையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.